1 ஏக்கர் 30 சென்ட்ல ஒரு இளம் தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதுவும் ஃபார்ம் ஹவுஸோட விற்பனைக்கு வந்திருக்குது. ரோட் ஃபேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மொத்த ஏரியா 1 ஏக்கர் 30 சென்ட் தென்னங்கன்று தோப்புங்க. ரொம்ப நல்ல முறையில் கட்டப்பட்டிருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ள இருக்குங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டினோட வயசு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுதுங்க. மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால், ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூமோட வந்துருங்க. நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குங்க பக்கத்துலேயே. பார்க்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரூஃபிங் போட்டிருக்காங்க. 2 கார் பார்க் பண்ணது போக மீதி இடம் இருக்கிற அளவுக்கு நல்லா அகலம் விட்டு கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருந்தாலும் அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியான டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல முறையில் கட்டியிருக்காங்க. 10க்கு 16 அடி இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இதுக்கு வந்துடுங்க. இது வந்து டைனிங் ஹால் உள்ள கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 10ங்க. டைனிங் ஹாலுமே பார்த்தீங்கன்னா 8க்கு 10 இருக்குங்க. பக்கத்துலேயே பூஜை ரூம் மாதிரி சின்ன செட்டப் வச்சுருக்காங்க. இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க. இது வந்து 10க்கு 11 சைஸில் இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹால் வந்துடுங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோட் ஃபேஸிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி வருங்க. ஃபார்ம் ஹவுஸ் ஒட்டி அப்படியே ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்க. இது ஒரு வில்லேஜுக்கும் இன்னொரு வில்லேஜையும் ஜாயின் பண்ணுற ஒரு தார் ரோடுங்க. அதை ஒட்டியே நம்ம ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளோட ஃபார்ம் ஹவுஸும் ரோடை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க. ஃபார்ம் ஹவுஸ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு கட்டுற அளவுக்கு ஒரு மாட்டு செட் ஒன்று போட்டிருக்காங்க. தென்னை மரத்தினோட வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வயசு ஆகுதுங்க. எல்லாமே நாட்டு தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்கு பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க. இந்த தோப்புக்குள்ளே ஜலமூலையில் ஒரு போர் வந்துடுங்க. அதுக்கு ஒரு இபி கனெக்ஷனுங்க. அது போக சப் மோட்டர் போட்டிருக்காங்க. போர்லேருந்து டைரெக்டாகவே ட்ரிப் இரிகேஷன் மூலமாகவே டோட்டல் தோப்பு ஃபுல்லாக பாயுதுங்க. டோட்டலாக 2 கேட் வால் வருதுங்க. மொத்த மரம் வந்து 85 மரம் இந்த தோப்புக்குள்ளே இருக்குங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தென்னந்தோப்பு நிறையா இருக்குங்க. பக்கத்தில் பட்டுப்பூச்சி வளர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க. அது போக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சிலர் லேண்ட் வாங்கி பக்கத்தில் மாந்தோப்பு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நல்ல க்ரோத் ஆகக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுங்க நல்ல காய்ப்புக்கு வர்றதுக்கு. 200 அடி ரோட் ஃபேஸ் வருதுங்க. இதெல்லாம் பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருக்கிற நிலங்கள்ங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க. இது மாடு கட்டுறதுக்கான செட்டுங்க. நல்ல ஒரு பண்ணை வீட்டோட ஒரு சின்ன லெவலில் தென்னந்தோப்பு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகுங்க. இல்லை ஒரு வேளை நீங்கள் வீக்கெண்ட் மட்டும்தான் ஸ்டே பண்ணுவீங்க, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான பாதுகாப்பான ஃபார்ம் ஹவுஸோட ஒரு சின்ன லெவலில் ஒரு தோப்பு வேணும்னு நீங்கள் நினச்சாலும் இந்த தோப்பு உங்களுக்கு செட் ஆகுங்க. இல்லை பெர்மனண்ட்டாகவே நீங்கள் தங்கறதுக்கு நல்ல வீட்டோட ஒரு சின்ன தென்னந்தோப்பு தேவைப்படுது அப்படின்னு நினச்சா அதுக்கும் செட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 1 ஏக்கர் 30 சென்ட் தென்னந்தோப்பு ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக 85 லட்சம் கேட்குறாங்க. இதுலேருந்து கூட
ஸ்லைட்லி நம்ம நெகோசியேட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.